வினாய்தெழுத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வாழு வாழ விடு என்று கர்நாடகாவுக்கு சொன்ன உச்சநீதிமன்றம் தண்ணீரையும் திறந்து விட சொல்லியிருக்கிறது. 15,000 கன அடி அளவுக்கு 10 நாட்களுக்கு திறந்து விட சொல்லியிருக்கிறது. அப்புறம் காவிரி மேற்பார்வை குழுவை அணுகிக் கொள்ளுங்கள் தமிழ்நாடு, அது முடிவு செய்யட்டும் எவ்வளவு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. இதற்கே பெரும் போராட்டம் கர்நாடகாவில். அதே பாடிய பல்லவி தான், எங்களுக்கே தண்ணீர் இல்லை, எங்களுக்கு குடிக்கவே தண்ணி இல்லை, நாங்கள் எப்படி திறந்து விடுவோம் என்ற அதே கருத்தை கர்நாடகா வலியுறுத்தி வருகிறது. காணல் நீராய் மாறுகிறதா காவிரி நீர் என்ற ஏக்கமான தொடர் கேள்விதான் மீண்டும் எழுகிறது. விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் மாநில செயலர் திரு KT ராகவன் அவர்கள் இணைகிறார். அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திருமதி நிர்மலா பெரியசாமி அவர்கள் இணைகிறார்கள். பாமகவுடைய ஊடக பிரிவு தலைவர் வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள் இணைகிறார். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் வைத்தியலிங்கம் அவர்கள் இணைகிறார். இன்னும் சற்று நேரத்தில் கர்நாடகாவிலிருந்து இணைய இருக்கிறார் அந்த மாநிலத்தை சேர்ந்த மாண்டியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேலுக்கூடு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு புட்டண்ணையா அவர்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அனைத்து விருந்தினர்களுக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சிகள் வலியுறுத்துவது திருமதி நிர்மலா பெரியசாமி, இந்த விவகாரத்தில் யாரால் அநீதி இழைக்கப்படுது அப்படின்னு நாம் கருதுகின்றோமோ, கர்நாடகால ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு அதை அமல்படுத்ததா வேண்டாமா என்ன நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னு அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறாங்க. அவங்களே இந்த விஷயத்தை ஒரு சாலிடாரிட்டியோட எதிர்கொள்றாங்க. அடி வாங்கிறது நாம, பிரச்சனைக்குள்ளாவது நாம. அங்க இருக்கிறத காட்டிலும் அனைத்து கட்சி கூட்டத்துக்கான ஒரு பொலிட்டிக்கல் சாலிடாரிட்டிக்கான தேவை இங்கே இருக்கிறது அப்படிங்கிற எதிர்கட்சிகளுடைய கோரிக்கை நியாயமானதா நீங்க கருதலையா? அதாவது ஒரு செயலினுடைய விளைவு முக்கியம். அதாவது ஒரு போராட்டம் நடக்கிறது, கடைசியா என்ன வெற்றி கிடைக்குதா, நாம் எதிர்பார்த்து எதற்காக போராடுகிறோமோ அந்த போராட்டத்தின் நோக்கம் நிறைவேறியதா, அதுதான் முக்கியம். இங்கே ஏன் நிறைவேறினால தானே நமக்கு இந்த 15,000 கியூசெக்ஸாவது கிடைக்குது. இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பும் கூட, இந்த நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பும் கூட எல்லாமே நமக்காகத்தானே நடந்திருக்கிறது. இல்லமா, எல்லாமே இந்த மாதிரி அனைத்து கட்சி கூட்டம் கூட்டாதனால மட்டுமே நமக்கான உரிமைகள் மறுக்கப்படுது. நீங்க சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கீங்க. அதோடைய விளைவு 15,000 கன அடி அளவுல திறந்து விடணும் அப்படின்னு. அதுவும் எத்தனை நாளைக்கு? 10 நாளைக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. இதை தாண்டி இதை சொல்லியிருப்பது நாட்டுடைய உச்ச நீதிமன்றம். அதற்கு பிறகும் கூட நாங்க கூடி பேசி என்ன பண்றதுன்னு முடிவு எடுப்போம் அப்படின்னா ஒரு அரசு சொல்கிறது. அது அராஜகம். அது கர்நாடகா கண்டிக்க வேண்டியது உச்ச நீதிமன்றமும் மத்திய அவர்களுடைய பொறுப்பே தவிர நாம் இதற்கு மேல் இங்கே அதிமுக அரசு, நமது ஆளும் அரசு என்ன செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அவங்களே கூடி பேசி சாலிடாரிட்டி வெளிப்படுத்துறதுக்கு அவங்களே உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு ஒரு மாநிலம் இந்த மாதிரி எதிர்கட்சிகளை கூட்டி பேசுவது என்பதே ஒரு தவறான முன்னுதாரணம். அவர்களுக்கு ஏதாவது வைக்கணும், உச்ச நீதிமன்றம் வைக்கணும். அவர்களே செய்யும் பொழுது ஒரு ஒருமித்த குரல்ல, ஒருங்கிணைந்த குரல்ல கொடுக்கிறதுக்கான தேவை இன்னும் கூடுதலா இருக்கிறதா இல்லையா? தேவையில்லை. இங்க என்ன நோக்கமோ, என்ன நாம் எதற்காக நாம் போராடுகிறோமோ அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. திரு வைத்தியலிங்கம் அவர்கள்ட்ட அதைத்தான் கேட்க இருக்கின்றேன். இன்னைக்கு எதை கோருகின்றோமோ அந்த திசையில் தானே நடந்துட்டு இருக்கு. நம்முடைய சட்டப்பூர்வமான நடவடிக்கை நல்ல திசையில் தானே முன்னேறிட்டு இருக்கு. பிறகு என்ன குறைச்சல்ங்கிறாங்க? இல்ல, அதுதான் சகோதரி நிர்மலா பெரியசாமி அவர்கள் ரொம்ப சௌகரியமா ஒரு உண்மையை மறைக்கிறார். கலைஞர் அவர்கள் எச்சரிக்கை விடுத்ததற்கு பிறகுதான் தமிழக அரசு 50 TMC கேட்டு உச்சநீதிமன்றத்தில் மனு செய்தது. ஆனால் அதற்கு முன்பாக ஆணையம் அமைக்க சொல்லி அளித்த மனு எந்த நிலையில் இருக்கிறது என்பது தெரிகிறது. ஆனாலும் கூட அதற்கு போதிய அழுத்தத்தை இப்பொழுது கண்காணிப்பு குழுவிடம் உச்சநீதிமன்றம் மீண்டும் செல்லுங்கள் என்று சொல்கிறது. அதற்கு இப்பொழுது நீங்கள் கண்காணிப்பு குழுவிடம் தமிழ்நாடு செல்லாததற்கு காரணம் என்ன என்ற கேள்வி கர்நாடகத்தினுடைய வழக்கறிஞர் வைக்கிறார். எனவே இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், தமிழக அரசு மிக தாமதமாக இந்த பிரச்சனையை உச்சநீதிமன்றத்தில் அணுகுகிறது. அதனுடைய விளைவுதான் இப்பொழுது 50 TMC கேட்டு வெறும் 13 TMC தான் கிடைக்கும் என்ற நிலையை உருவாக்கி இருக்கிறது. இன்றைக்கு சொல்லுகிறார், என்ன செய்ய முடியும் என்று சொல்கிறார். மகாராஷ்டிரத்தினுடைய முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் அவர்களும், தெலுங்கானாவிட முதல்வர் சந்திரசேகர ராவ் அவர்களும் மிக நீண்ட ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த துகாதாவரி தண்ணீர் பிரச்சனையை ஒரே மாதத்தில் பேசி தீர்த்து ஒரு உடன்பாடை காண முடியவில்லையா?
ஏன் அவர்களா ஒரு தேவேந்திர பட்னாவிஸால் ஒரு சந்திரசேகர ராவினால் முடியக்கூடிய காரியம் ஏன் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் முடியவில்லை? அதற்கு முன்பு திரு கருணாநிதியால் முடியவில்லையே. அப்பொழுதுதான் தீர்ப்பு வரவில்லையே. வந்த பிறகு தீர்ப்பு வந்தது. ஆட்சியில் நீங்க தானே இருந்தீங்க. உங்களால கெசெட்ல கூட அதை கொண்டு வர முடியல தீர்ப்பு. அதாவது இது ஒருவருக்கு ஒருவர் பழி சொல்லிக் கொள்ளுகிற லாவணி பேசக்கூடிய காரியம் காலம் அல்ல இது. இந்த விவசாயிகள் தற்கொலை செய்து கூட நான் சொல்லுகிறதெல்லாம் குற்றம் சுமத்துவதற்காக அல்ல. இன்றைக்கு கடலங்குடியிலே ஒரு செல்வராஜ் என்ற விவசாயி இன்றைக்கு தற்கொலை செய்து கொண்டு மடிந்திருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டாமா? தீர்ப்பு வந்து விட்டது. இன்றைக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறது? தீர்ப்பின்படி இந்த உத்தரவு அமைந்திருக்கிறதா? இல்லையே, தீர்ப்பின்படி இந்த உத்தரவு அமையவில்லை. தீர்ப்பின்படி உங்களுக்கு உறுதி செய்ய வேண்டியது உச்சநீதிமன்றம் தான். அதை நம்ம தமிழகம் வலியுறுத்துது. அதை தாண்டி என்ன செய்யணும்னு கேட்கிறேன். பழி போடுவது என்று சொன்னால் அது பழி இல்ல நான் சொல்ல முடிச்சறேன். பழி போடுவது என்று சொன்னால் ஏன் ஒரு ஆணையத்தை அமைப்பதற்கான காலக்கெடுவை நிர்ணயிக்கவில்லை என்று உச்சநீதிமன்றத்தையும் பழி போட முடியும். மத்திய அரசு இது பற்றி வாயே திறக்காமல் இருக்கிறதே ஏன் என்று மத்திய அரசையும் நம்மால் பழி போட முடியும். ஆனால் பழி போடுவதற்கான காலம் இதுவல்ல. இன்றைக்கு தீர்ப்பை பெற்ற கர்நாடக அரசு அந்த கர்நாடக மக்களை தங்களோடு இணைத்துக் கொண்டு செல்கிறது. அங்கே பாரதிய ஜனதா கட்சி அனந்தகுமாரும் காங்கிரஸ் கட்சியினுடைய முதல்வரும் ஒரே மேடையில இருந்து மக்களுக்கு குரல் கொடுக்கிறார்கள். இங்கே தமிழகத்திலே ஏன் அந்த ஒரு பேச்சுக்காக வைத்துப்போம். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா, திமுக தலைவர் திரு கருணாநிதி, திரு ஸ்டாலின், பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் பல தலைவர்கள் எல்லாரும் கூடி ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறாங்க. அதன் விளைவா கர்நாடகா உடனே எல்லாரும் அனைத்து கட்சி கூட்டம் நடத்திட்டாங்க. அதனால உடனடியா நம்ம தண்ணீர் திறந்து விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துருமா? What purpose will it serve? அதாவது பேச்சை உச்சநீதிமன்றம் சொல்லியே இவ்வளவு வளர்ந்திருக்கக்கூடிய உறவோடு இருக்கிறார்களே காங்கிரஸ் கட்சியோட என்ன சாதித்தார்கள்? ஒரு முயற்சியை எடுக்காமலேயே அந்த முயற்சி தோற்றுவிடும் என்று எப்படி நீங்க சொல்லுவீர்கள்? பேச என்ன இருக்கு? நீங்களும் நாமும் பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஒரு தீர்ப்பு வந்தாச்சு. அதாவது அப்பொழுதெல்லாம் இறுதி தீர்ப்பு வரவில்லை. இல்ல கேள்வி என்னன்னா, இறுதி தீர்ப்பின்படி கர்நாடகா 55%, தமிழகத்திற்கு 40%, கேரளாவிற்கு 5% என்று இடர்பாடு காலங்களில் கூட எந்த வகையில் நாம் நீரை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தெளிவாக தீர்ப்பு இருக்கிறது. அடிப்படையிலே நீங்கள் பேச்சுவார்த்தை 3 வருஷம் பேசிருக்கலாமே. தீர்ப்பு எப்போது வந்தது? தீர்ப்பு வந்த பிறகு அரசிதழ் வந்தது எப்போது? அரசிதழில் வரல. அரசிதழ் வந்த பிறகுதான் அதற்கு நிறைவேற்றுகிற உரிமை, கடமை, அதிகாரம் வரும். அதற்கு பிறகு என்ன செய்தீர்கள் என்பதுதான் கேள்வி. இட்ஸ் a hackneyed debate. நம்ம நிறைய பேசிருக்கோம். மீண்டும் ஒரு முறை இதை பேச வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். அவ்வளவு தாமதமாகிறது நீதி. திரு பாலு அவர்கள்ட்ட கேட்க வரும்போது அனைத்து கட்சி கூட்டத்துக்கான ஒரு ஜென்யூன் நீட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உச்ச நீதிமன்றம் கண்காணித்து வருகிறது. இது ஒரு 2 மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதுல நிறைய ஒரு பொலிட்டிக்கல் கேபிட்டல்ஸ் 2 மாநிலங்கள்லயுமே இருக்கிறது. ஒரு அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது இந்த ஒரு பிரச்சனையை சுலபமாக்கிடும், இலகுவாகிடும் நீங்களும் நினைக்கிறீங்களா? அதற்கு முன்னாடி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை உச்சநீதிமன்றம் சொன்னதை போன்று 15,000 கனஅடி தண்ணீரை நாள்தோறும் விட வேண்டும் என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை. ஆனால் எனக்கு முன்னால் பேசிய சகோதரி அவர்களோ சகோதரர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பேசியவரோ இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையை விட்டுட்டு இவங்க 2 பேரோட கொழாடி சண்டை தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. நீ ஏன் அதை செய்யல, நான் இந்த எத்தனை காலத்துக்கு இதை பேச போறோம்? இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனை நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தமிழகத்திற்கான உரிமையை பெறுவதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனை. இது கர்நாடகாவில் நடக்கிறது, ஏன் தமிழ்நாட்டில் நடக்கவில்லை? என்னுடைய ஐயம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்றைக்கு எழுப்புகிறார், அங்க கூட்டுறாங்க அனைத்து கட்சி கூட்டம், நான் தரமாட்டேன்னு சொல்லி. நீங்க ஏன் இங்க கூட்டக்கூடாது? நியாயமான கோரிக்கை. இதுல நிறைய நியாயம் இருப்பதா பலரும் உணரக்கூடும். 2 பேரும் கொழாடி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய கர்நாடக முதலமைச்சர் கிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்க பயன்படுத்தி நீங்களாவது திரு சித்தராமையா அவர்களை
உடனடியா உச்சநீதிமன்றம் சொன்ன மாதிரி இறுதி தீர்ப்பை பின்பற்ற சொல்லலாமே. உங்களுக்கு திரு பாலு அவர்களுக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு கர்நாடகத்துல இருக்கு அப்படின்னு சில மாதங்களுக்கு முன்பு பார்த்தோம். திரு பாலு, திரு ஜி.கே. மணி, திரு சித்தராமையாவை சந்திச்சிட்டீங்க. ஜெயலலிதா வழக்குல மேல்முறையீடு செய்யணும் நீங்க உடனே செஞ்சாங்க. அது போல இந்த விஷயத்துக்காக திரு பாலு, உங்களுடைய பிரதிநிதிகள் எல்லாரும் போய் மிகுந்த செல்வாக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய திரு சித்தராமையிட்ட இந்த கோரிக்கை வைக்கலாம். இது வஞ்ச புகழ்ச்சி மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா நீங்க ரொம்ப மிகைப்படுத்தி ரொம்ப பிரமாதமாக எங்களுடைய பலத்தை, எங்களுடைய ஆற்றலை நீங்கள் வெளிப்படுத்துவது போன்று தோன்றுகிறது. நீங்க சொல்றத நாங்க பலம் வாய்ந்தவர்களாகவே எடுத்துக்கொள்கிறோம். அது ஒரு புறம் இருக்கட்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அது ஒரு புறத்திற்கு இல்ல. அதாவது ஜெயலலிதா வழக்குல, சொத்து வழக்குல மேல்முறையீட்டுக்கு போகணும் கர்நாடகா, தாமதமே படுத்தக்கூடாது அப்படின்னு கோரிக்கை வச்சீங்க. அதுக்கு போனீங்கல்ல, உங்களுக்கு அந்த ஆக்சஸ் இருந்தது இல்ல, சித்தராமையா பார்த்தார்ல, சொன்னவாறே ஒரு மாசத்துல செஞ்சார்ல. அது போல கர்நாடகா இந்த காவிரி விவகாரத்துக்கு நீங்க போகலையே, உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கு. அதாவது ஒரு மேல்முறையீடை கர்நாடக அரசு செயல்படுத்தவில்லை, காலம் தாழ்த்துகிறது என்ற அடிப்படையில் அதற்குரிய அதிகாரம் பெற்றவராக இருக்கக்கூடிய காரணத்தினால் அன்றைக்கு சொன்னோம். ஒரு சட்டப்பூர்வமான ஒரு முடிவை நடைமுறைப்படுத்தாம தாமதப்படுத்துறவர் அப்படிங்கிற முறையில இந்த கோரிக்கை நீங்க சொல்றது ரொம்ப நல்ல கருத்து. நான் இதை செய்யவே மாட்டேன் என்று அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு அதன் மூலமாக அறிவிக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை போய் பார்ப்பதில் என்ன ஒரு முறையான, ஒரு நியாயமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்க முடியும்? இல்ல நீங்க சொல்றது எங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் ஜெயலலிதா மீது மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று சென்றோம். இந்த காவேரி நீர் பிரச்சனையை பொறுத்தவரையில் முக்கியமான ஒரு அதை விட முக்கியமானது நான் சொல்றேன். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும். கர்நாடகத்தினுடைய வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் சொல்லுகிறார், நாங்கள் 10,000 கனஅடி தண்ணீரை விடுகிறோம் என்று சொல்லுகிறார். தமிழக அரசின் சார்பில் ஆஜரானவர் 20,000 என்று கேட்கிறார். உச்சநீதிமன்றம் உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் 15,000 10 நாளைக்கு விடுங்கன்னு சொல்லுது. அந்த சொல்லப்பட்ட அந்த நிபந்தனையை, அந்த கருத்தை கர்நாடக அரசு மீறுகின்ற பொழுது இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக நீங்க கேட்டீங்க சகோதரி கிட்ட, இதுல என்ன உங்களுக்கு கஷ்டம்னு. இல்ல வேண்டாம் வேணான்றீங்க. நான் கேட்கிறேன், அது செய்தா என்ன நடந்துவிடும்? அந்த மாதிரி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தமிழ்நாட்டில் நான் என்ன சொல்றேன், நம்ம உரிமையை பெறுவதற்கு நீதிமன்றத்தின் மூலமாக பெறுகிறோம். ஆனால் மக்கள் மன்றத்தில் நம்மளுடைய தேவை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் காவேரி பிரச்சனையை மிக முக்கியம். இருங்க நான் சொல்ற கேளுங்க. அப்படி அந்த தோற்றத்தை ஏற்படுத்திய தமிழக அரசு தவறுகிறது. ஏன்னா ஒன்னு சொல்றேன், இன்னைக்கு பாமக அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையில் சொல்கிறார், உங்களுடைய ஜெயலலிதாவுடைய தனிப்பட்ட கௌரவத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு தமிழகத்தினுடைய அங்கிருக்கக்கூடிய காவேரி தண்ணீரை கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்கிறார். இன்னைக்கு எடுங்க, ஒரு நாள் நீங்க சொல்றீங்க இந்த உத்தரவுப்படி. நான் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்றேன். இன்னைக்கு மேடம் சொல்றாங்க, மொத்தமா ஜூன் மாசம் கொடுக்க வேண்டியது 10 டிஎம்சி, ஜூலை 34, ஆகஸ்ட் 50, செப்டம்பர் 40, இன்னைக்கு வரைக்கும் 102 டிஎம்சி தண்ணீர் கொடுத்திருக்கணும். ஆனால் இன்னைக்கு கொடுத்தது எவ்வளவுனா வெறும் 20 டிஎம்சி. இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு மேல்முறையீடு காரணம் எங்களுக்கே தண்ணீர் இல்லை. திரு பாலு சொன்னது போல உச்ச நீதிமன்றத்துல 10,000 கன அடி நாங்க திறக்கிறதுக்கு தயாருங்கிறாங்க. வெளியில அரசியல் மேடைகள்ல ஒரு அரசு கூட எங்களுக்கே தண்ணீர்ல நாங்க எப்படி உங்களுக்கு தண்ணீர் தர முடியும், கொஞ்சம் கூட தர முடியாது அப்படிங்கிற ஒரு டோனை எடுக்கிறாங்க. நியாயமான கேள்விகள் பல எழுந்திருக்கின்றன. கர்நாடகத்தை நோக்கிய கேள்விகள் தான் நிறைய. ஒரு உச்ச நீதிமன்றம் சொல்கிறது, அதுல விவாதிக்க என்ன இருக்கிறது, கூடி பேச என்ன இருக்கிறது, இது செயல்படுத்த வேண்டிய ஒரு தீர்ப்பு. நம்முடைய கர்நாடகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு புட்டண்ணையா அவர்கள் நம்முடைய இணைகிறார். மாண்டியா மாவட்டத்தை சேர்ந்தவரும் விவசாய சங்க தலைவரும் அவர். திரு புட்டண்ணையா இந்த நிகழ்ச்சியில இணைந்தது மகிழ்ச்சி. மிகவும் விசித்திரமானதாகவும் அதே போல வித்தியாசமானதாகவும் இருக்கிறது கர்நாடகத்தில் நடக்கக்கூடிய சில காரியங்கள். 10 நாட்களுக்கு 15,000 கனஅடி அளவுக்கு தண்ணீர் திறந்துடணும் அப்படின்னு சொன்னது ஏதோ ஒரு என்ஜிஓ அல்ல, இந்த நாட்டுடைய உச்ச நீதிமன்றம். மாட்டேன்னு சொல்லப்படுது, நாங்கள் இதை கூடி பேசி முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லப்படுது. இதை செயல்படுத்த வேண்டியது நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த விவகாரங்கள்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த பக் ஸ்டாப்ஸ் வித் தி சுப்ரீம் கோர்ட். உச்ச நீதிமன்றம் சொன்னதை நாங்கள் பேசுவோம் மாட்டோம், நாங்கள் கூடி பேசி தான் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. இது சட்டவிரோதமானதாகவும் ஜனநாயக விரோதமானதாகவும் இந்த நாட்டுடைய ஒருமைப்பாட்டுக்கே விரோதமானதாகவும் நீங்க கருதவே இல்லையா?
திரு புட்டண்ணையாக்கு என்னுடைய கேள்வி. Do you get my question, sir? கேளுங்கள். இல்ல, என்னுடைய கேள்வி, சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பை கொடுக்குது, ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது சுப்ரீம் கோர்ட். அதை பத்தி நாங்க பேசுவோம், நாங்க அதை மதிக்க மாட்டோம், செயல்படுத்த மாட்டோம், இறுதி தீர்ப்பு எங்களுக்கு கணக்கு இல்ல அப்படிங்கிறது வந்து ஒரு ஜனநாயக விரோதமானதாகவும் சட்ட விரோதமானதாகவும், இஸ் இட் நாட் அகேன்ஸ்ட் தி இன்டெகிரிட்டி ஆஃப் த கண்ட்ரி, இன்டகிரேஷன் ஆஃப் த கண்ட்ரி? இன்டெகிரிட்டி பத்தி நான் பேசுறது இல்ல. நான் பேசுறது என்னன்னா, நீதிமன்றம் எப்படி என்ன சொல்றதோ அவங்களுக்கு ஒரு ஆதாரம் வேணும். தமிழ்நாடு நிலைமை என்ன, கர்நாடகா நிலைமை என்ன ஒரு அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பர்ட்ஸ், இரிகேஷன் எக்ஸ்பர்ட் சேர்த்திட்டு ஒரு வறுதி வாங்கிட்டு அதை பரிசீலனை பண்ணிட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்கணும். தமிழ்நாடு கர்நாடகா ரெண்டும் வாழணும். வாழ்றது எப்படி? உக்காந்துட்டு பேசணும். பேசுறதுக்கு முடிவு ஆகுறது இல்லைன்னா ரியல் ஃபேக்ட் எப்படி இருக்கிறது, தமிழ்நாடு நிலைமை எங்க நிலைமை பார்த்துட்டு சொல்லணும். கொடுக்க கூடாது தண்ணி என்று நான் சொல்றது இல்லை, கொடுக்கணும். நான் யாருக்கு உயிரிழந்திருக்கிறோம்? வானத்துக்கு தண்ணி பத்தி உயிரிழந்திருக்கிறோம். எங்களுக்கு 270 TMC நீர் தண்ணி கொடுக்கணும், உங்களுக்கு 430 TMC தண்ணி கொடுக்கணும். ಈಗ தண்ணி நான் யார் கேட்கணும்? 270 TMC நீங்க எங்களுக்கு 192 TMC கொடுத்தாகணும். ஜூனிலே 10 TMC, ஜூலைனிலே 32 TMC, ஆகஸ்டிலே 50 TMC கொடுக்கணும் எங்க நீங்கள் கேட்கிறீர்கள். ஆனால் எங்களுக்கு யார் கொடுக்கிறார்? அதுதான் தீர்ப்பு, அதுதான் ட்ரிபியூனலுடைய ஃபைனல் ஆர்டர். தீர்ப்பு அது வந்து செயல்படுத்தப்பட வேண்டியது. அது வந்து ஒரு முறை இல்ல, பல முறை உச்சநீதிமன்றம் சொல்லிருக்கு. ஆர்டர் இம்ப்ளிமெண்ட் பண்றது சரி. டிஸ்ட்ரெஸ் ஃபார்முலா எங்க இருக்கிறது? அதுக்கேத்த போல டிஸ்கஸ் கேட்ட போல ப்ரொபோஷன்ல அந்த ஃபைனல் ஆர்டர்ல சொல்லிருக்கு இல்லையா, அந்த ஃபைனல் ஆர்டர்ல சொன்ன மாதிரி அதே ப்ரொபோஷன்ல இருக்கிற தண்ணியை பிரிச்சு கொடுக்கணும். எந்த ஃபார்முலால அந்த ஃபைனல் ஆர்டர் இருக்கோ அந்த அடிப்படையில அது உட்கார்ந்துட்டு பேசணும். அது உட்கார்ந்து பேசணும். தீர்ப்பு வந்தாச்சு. இட் இஸ் ஆல்ரெடி ಎರಡು ಬೆಳೆ இருக்கிறது. உங்களுக்கு இல்ல குருவாய் ಬೆಳೆ, சாம்பா ಬೆಳೆ, எங்களுக்கு ஒரு வேலை தான் இருக்கிறது. இப்போ இந்த வருஷம் 6 lakhs acres விவசாயக்காரன் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிருக்கிறோம். நான் தண்ணி இல்லாமலே 6 lakhs acres விவசாயமே பண்றதில்லை. இங்க 25 லட்சம் ஏக்கர் 3 to 4 lakhs. இல்ல இல்ல இல்ல, உங்களுக்கு ஒரு போகம் பாய்ந்துருச்சு. லெட்ஸ் ஸ்பீக் த ஃபேக்ட். கலை யதார்த்தம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு போகம் பாஞ்சிடுச்சு. அதுக்கே இங்க வழி இல்லை. The distress நான் புரிஞ்சுக்கிறேன், it could be a distress here, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அந்த டிஸ்ட்ரெஸ்லயும் கூட இறுதி ஆர்டர் இருக்குல்ல, அது எந்த ப்ரொபோஷன்ல சொல்லிருக்கோ, எந்த ஃபார்முலால சொல்லிருக்கோ அதுக்கு ஏற்றார் போல பிரிச்சு தரணும். அதை நாங்க செயல்படுத்த மாட்டோம். இறுதி தீர்ப்பே கண்ணுக்கு தெரியாது, உச்ச நீதிமன்ற தீர்ப்பே கண்ணுக்கு தெரியாதுன்னா அது சரியான அப்ரோச். The legal sense, common sense ரெண்டு சென்ஸ் இருக்குது. லீகல் சென்ஸ்ல ஏதாவது ஒரு தீர்ப்பு வருது. காமன் சென்ஸ்ல வாஸ்தவ விசாரம் என்ன எங்க இருக்கிறது நிலைமை பார்த்துட்டு தீர்ப்பு கொடுக்கணும். இப்போ கர்நாடக சர்க்கார கர்நாடகா லாயர் என்ன சொல்லிருக்கிறார்? நான் 10,000 cubic தண்ணி கொடுக்கிறேன்னு சொல்லிருக்கேன். தமிழ்நாடு 20,000 கேட்க. இப்போ ஒரு ஜட்ஜ் 15,000 தண்ணி கொடுத்ததுக்கு சொல்லிருக்கு. அது எப்படி? அதுவும் 10 நாளைக்கு 10 நாளைக்கு. ஏன்னா இங்க அவ்வளவு வாடிட்டு இருக்கு. அதுவும் தமிழ்நாட்டுக்கு தேவையான டிஸ்ட்ரெஸ் டியர்ல கூட தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய விஷயத்துக்கு மிக குறைவா. இது தமிழ்நாடு கர்நாடகா நிலைமை பத்தி நான் பேசுறது இல்லை. கொடுக்கிற தீர்ப்பு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நிலைமை இந்த CW சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் இருக்கிறது, காவேரி ரிவர் அத்தாரிட்டி இருக்கிறது. ಎರಡು ஸ்டேட் நிலைமை என்ன இருக்கிறது அந்த வர்தி கொடுக்கணும். அதெல்லாம் கண்டறிஞ்சு அப்படியெல்லாம் கொடுக்க கூடாது. உங்க வாதத்தை கேட்டு, தமிழ்நாடு வாதத்தை கேட்டு, எல்லா வாதத்தையும் கேட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது. இன்னைக்கு இருதரப்புக்கு பிரச்சனை அப்படின்னா கோர்ட்டுக்கு போறோம். கோர்ட் சொல்ற தீர்ப்பை தனிநபர்கள் செயல்படுத்தணும் அப்படிங்கும்போது ஒரு அரசு செயல்படுத்த கூடாது. அந்த கடமை அரசுகளுக்கு இல்லையா? நான் சட்டத்துக்கு கௌரவம் கொடுக்கணும். அந்த தீர்ப்பு எப்படி கொடுக்கணும் விஸ்லேஷனை பண்றேன். கோர்ட்டை பத்தி நான் பேசுறது இல்லை, நான் பேசுறது ஜட்ஜ்மெண்ட் பத்தி நான் பேசுறேன். இப்போ 5 TMC தண்ணி குடிக்கிறதுக்கு தமிழ்நாடுக்கு நான் கொடுக்கிறோம்.
கிருஷ்ணாவில் இருந்து அதுக்கு எந்த உயில் இல்லை, எந்த ஆர்டர் இல்லை. எங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற மனிதன் தன்மைதான் பெருசு. நாங்க உங்களுக்கு உதவி பண்ணோம், நீங்களும் எங்களுக்கு உதவி பண்ணோம். நான் மேலே இருக்கிறேன், நீங்க கீழே இருக்கிறீங்க. எங்களுக்கு போகதான் உங்களுக்குங்கிற அப்ரோச் சரியா? நீங்க சொல்றது மிகவும் சரி, விட்டு கொடுத்து போகணும். ஆனா நீங்க என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்க? எங்களுக்கு போக உங்களுக்கு காவிரி எல்லா ரைபாரியன் ஸ்டேட்ஸுக்கும் பொதுவானது, இது கர்நாடகாவுக்கு மட்டுமான நதி இல்ல, எங்களுக்கு போக உங்களுக்கு தரேன். உங்களுடைய அப்ரோச் அப்படிங்கிறது எங்களுக்கு போக உங்களுக்கு. சாம்பா விலைக்கு எத்தனை டிஎம்சி தண்ணி வேணும் உங்களுக்கு? சாம்பா கிராப்புக்கு எத்தனை டிஎம்சி தண்ணி வேணும்? சம்பாவுக்கு எவ்வளவு தேவை, குருவுக்கு எவ்வளவு தேவை? சத்தியமா பேசு. இதெல்லாம் யார் யாருக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்திருக்கு. காவிரியுடைய இறுதி ஆணை இருக்கு, அதை நம்ம செயல்படுத்தணும். நீங்க தீர்ப்பு மேல உங்களுக்கு விமர்சனம் இருக்கலாம், உச்சமந்திரி கொடுக்கிற தீர்ப்பத்தை தீர்ப்பு கொடுக்க தீர்ப்பு கொட்டால் தாராளமாக பேசலாம், விமர்சிக்கலாம். ஆனால் அதை செயல்படுத்தணும். நீங்க மேல்முறையீட்டுக்கு போகலாம், கோர்ட்டு கிட்ட நீங்க தொடர்ந்து கேட்கலாம், கோரலாம். ஆனா தீர்ப்பு அப்படிங்கறத செயல்படுத்த வேண்டியது. என்ன பேசுறா? அல்ல இப்ப தீர்ப்பு இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இங்கே இருக்கிற விவசாயக்காரன் நிலைமை பத்தி யாரு செக்யூரிட்டி கொடுக்கறான்னு கேட்கிற கர்நாடக சர்க்காருக்கு எங்க கிராப் லாஸ் ஆகுறதோ, எங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கிறதோ, அதனால கர்நாடக சர்க்காரத்தை முன்னாலே எங்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் கொடுக்கிறது, இந்த தீர்ப்பு நிலை நமக்கு கஷ்டமா இருக்கிறதோ, எங்களுக்கு எங்க வாழ்க்கைக்கு ஒரு பரிகாரம் கொடுத்துக்கு கர்நாடக சர்க்கார என்ன சொல்றாரு? ஓகே, இன்னொரு விசாரம். இப்போ இந்த மாதிரி சண்டே 25 இயர்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி சண்டே 5 வருஷம் தான் வந்து இருக்கிறது. 20 இயர்ஸ் இந்த நிலைமையே இல்லை. இப்போ நான் உக்காந்துட்டு இப்படி வரக்கூடாததுக்கு எது பண்ணணும்? இப்படி இந்த மாதிரி வராதுக்கு கூடதுக்கு என்ன பண்ணணும்? 5 வருஷம் தான் 100 TMC ப்ராப்ளம் சுருவாகி இருக்கிறது. பங்காள கொல்லிக்கு 1000 TMC போயிருக்கிறது. 100 TMC தண்ணிக்கு 5 வருஷத்துல நான் சண்டே பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறார்கள். அதாவது நம் கர்நாடக சகோதரருக்கு ஒன்று சொல்லிக் கொள்ள சகோதரருக்கு ஒன்று சொல்லணும். நாம் கேட்பது யாசகம் அல்ல, நமக்கான உரிமை. உலக நதிநீர் தாவாக்களில் எல்லா விதமான 1956க்கான இங்கே இருக்கக்கூட பன்மாநில நதிநீர் தாவாக்களில் அத்துணையிலுமே எங்கு நதி அதிகமாக பாய்கிறதோ அவர்களுக்குத்தான் உரிமை அதிகம் என்று அது வந்து சட்டமே இருக்கு. உலக அளவில் அது சட்டம் இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது அதனாலதான் நமக்கு 419, அவங்களுக்கு 270. தண்ணி வராம என்ன பண்றது? யாசகம் கேட்கவில்லை, எங்கள் உரிமையை கேட்கிறோம். அப்புறம் இன்னொன்னு சொல்லணும், தண்ணி மழை குறைவா இருக்கக்கூடிய காலத்துல உரிமை கொடுத்தாகணும், உங்களுக்கு 430 கொடுத்தாகணும். அது மட்டுமல்ல, 2002 கர்நாடகாவில் தண்ணி வராம என்ன பண்றது? 11 லட்சம் ஏக்கர்களாக இருந்த விவசாய நிலம் 20 லட்சம் ஏக்கர்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட டபுள். எப்படி மாத்துறாங்க? தண்ணி இல்லாத போது உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீங்க 4 அணைகளை மட்டும் பாக்குறீங்க ஹரி, 4 அணைகளை மட்டும் எல்லாரும் பாக்குறாங்க. நூற்றுக்கணக்கான ஏரிகள் அங்கே போய் பார்த்தவங்க சொல்றாங்க, நூற்றுக்கணக்கான ஏரிகள் அந்த தண்ணியில முழுக்க தேங்கிக்கிறாங்க. நாங்களும் கர்நாடகா நமக்கு இதில் பண்றது இங்க நிலைமை வந்தால் ஒரு டீம் வரணும். தமிழ்நாடு ஒரு டீம் வந்து பார்க்கணும். நாங்க இங்க இருந்து கர்நாடகா ஒரு டீம் அந்த நிலைமை பார்க்கணும். சத்தியத்தை சொல்லணும். பிரச்சனை என்னன்னா இதெல்லாம் பேசி முடிச்சு தீந்து தீர்ப்பு வந்தாச்சு, நீங்க திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிப்போம், ஆட்டையை கரைச்சிட்டு ஆரம்பிப்போம் அப்படிங்கிறீங்க. தட்ஸ் த ப்ராப்ளம். திரு ராகவன் அவர்கள்ட்ட கேட்கிறோம். அவர் சொன்னார் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் இருக்கு அப்படின்னார். இருக்கு, என்ன பண்ணுது? சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, என்ன பண்ணுது? சென்ட்ரல் மினிஸ்டர் இருக்கார், என்ன பண்றார்? பிரைம் மினிஸ்டர் இருக்கார், என்ன பண்றாரு? அவங்களுக்குலாம் இதுல பார்வையே கிடையாதா? இல்ல, அப்படிலாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இங்க பாருங்க, அப்படிலாம் பார்த்தோம்னா மீதி பிரச்சனை எல்லாம் முல்லை பெரியார்ல இருந்து எவ்வளவு சொல்ல முடியும் பார்வை. இதுல வந்து இந்த காவேரி இஷ்யூல எல்லாருக்குமே துரதிருஷ்டவசமா காவேரி பிரச்சனையில அரசியல் இருக்குங்கிறது யதார்த்தமான உண்மை. அதை நம்ம மறுத்து ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கர்நாடகா யூனிட் அவங்களுக்கு பேசுறதும் நாங்கள் இங்கே பேசுறதும் இருக்கு. அதனால மத்திய அரசு ஒன்று பேசணும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. மத்திய அரசாங்கத்துக்கு இல்லை பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இதை நாங்கள் வந்து நான் போன வாரம் நடத்துகிற அதே நிகழ்ச்சியில கூட சொல்லியிருக்கிறேன். எங்களுடைய மாநில தலைமை இது குறித்து இந்த நம்முடைய மத்திய அமைச்சரோட பேசிட்டு தான் இருக்கிறோம். அப்கோர்ஸ் கொஞ்சம் நேரம் இந்த ரிசல்ட் வர்றது கொஞ்சம் காலத்தமாக இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மிஸ்டர் ஹரி,
நீங்க சொன்னீங்க உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. இப்போ ப்ராப்ளம் எங்கன்னு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்போ உச்சநீதிமன்றத்தில் நம்ம கேட்டது என்ன? எங்களுடைய அந்த என்ன மாதிரி இதை கொடுத்துருக்குறாங்களோ, ட்ரைபுனல் கொடுத்துருக்குறாங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? உச்சநீதிமன்றத்தையும் அந்த ஆர்டர் இருக்குல்ல, ஃபைனல் ஆர்டர் கையில் இருக்குல்ல, ஆமாம் இருக்குது, ஆகஸ்ட்டில் 50 டிஎம்சி தரணும் கொடு அப்படின்னு சொல்லிச்சா? ஏன் உச்சநீதிமன்றம் நான் கேட்காத ஒரு ஆர்டர் கொடுக்குது? அது 15 தானே, நீங்க 10, அவங்க 10ங்கிறாங்க, நம்ம 20ங்கிற 15 கொடுக்குறாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் ட்ரைபுனலோட ஆர்டரை இன் டோட்டோ லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு ஏன் சொல்லல? தட்ஸ் a very important point. அது ஒண்ணு. இது ஒரு மத்த விஷயங்கள் எல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க? இதெல்லாம் வந்து எக்ஸிகியூட்டிவ் விஷயம், இது அரசு சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன் உச்சநீதிமன்றம் தலையிடுது அப்படின்னு விமர்சனம் செய்யக்கூடிய அரசு, மத்திய அரசு. ஆனா இந்த காவிரி விவகாரத்துல மட்டும் இல்லாட்டி இந்த இன்டர்ஸ்டேட் விவகாரத்துல மட்டும் எங்க வேலையை உச்சநீதிமன்றம் செஞ்சுட்டு போனா தேவையில்லையோ அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க. நீங்க பொதுவா பேசுறீங்க, நாம அப்படி சொல்லல. நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். இல்ல இந்த இஷ்யூல சொல்றேன். மத்திய அரசாங்கம் பொதுவா இப்ப எல்லா விஷயத்திலயும் அப்படிதான் சொல்லுதுன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். இல்ல பல விஷயங்கள்ல it is our domain. Why is the court coming? கோர்ட்டுக்கு என்ன வேலைன்னு நீங்க கேக்குறீங்க. ஆனா இந்த விஷயத்துல கோர்ட் தான் எல்லா உத்தரவையும் பிறப்பிக்குது, அரசு செய்ய வேண்டிய வேலை இருக்கவே இல்ல சார். சார், பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் நான் கடந்த காலங்கள்ல வாஜ்பாய் இருக்கும்போது முயற்சி பண்ணார். 9 மணி நேரம் உட்கார்ந்தார், 5 சீஃப் மினிஸ்டர் உட்கார வச்சார், தீர்வு வந்தது. அப்ப எங்களோட ஏடிஎம்கே அலையன்ஸ் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்போஸ் பண்ணாங்க. அதை இங்க கலைஞர் இருந்தார், எல்லா எங்க அலையன்ஸ் யாருமே கிடையாது, ஆனா எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. துரதிருஷ்டவசமா அந்த கவர்மெண்ட் போயிடுச்சு, எங்க கவர்மெண்ட் போயிடுச்சு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாம போச்சு. நீங்களோ அவரோ நடந்தத பேசுறீங்க, நடந்து முடிஞ்சு பேசி எல்லாம் தீர்ந்து போயாச்சு. தீர்ந்தத செயல்படுத்தணும். You must listen first. நான் என்ன சொல்றேன், இந்த இஷ்யூ 100 ஆண்டு காலம். நீ அதெல்லாம் பேசாத, இன்னைக்கு மட்டும் பேசலாம், பேச முடியாது. Solution already. Sir, 1 minute. Implement the solution. அப்ப ஏன் அந்த இந்த ட்ரைபுனல் ஆர்டர்ல கிளாஸ் 20 என்ன போட்டு பாருங்க. நீங்க 2 பேரும் பார்ட்டிஸ்லாம் சேர்ந்து உட்கார்ந்து ஏதாவது இந்த ஆர்டரை மாத்தணும்னு முயற்சி முடியும், ஆல்டர் பண்ணணும்னு பண்ணா கூட நீங்க பண்ணலாம்னு இருக்கு. அப்ப ஏன் அந்த ட்ரைபுனல் ஆர்டர் முக்கியமான கிளாஸ் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு அதே கண்ணுக்கு தெரியல. இங்க நான் என்ன சொல்றேன், இப்போ டெம்பரரி வார் இது இருக்கு, மானிட்டரிங் பாடி இருக்கு. என்ன நடந்தது இப்ப? சார், நீங்க இதையே பேசிட்டு இருக்கிறீங்க. இப்ப காவேரி, கங்கா, அது கோதாவரி, கிருஷ்ணா இது இருக்கு, பாடி இது மேனேஜ்மெண்ட் ட்ரைப் இது இருக்கு, அதுக்கு ஒரு சேர்மன் இருக்காங்க. ஆனா இன்னைக்கே தெலுங்கானா, ஆந்திராவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது இருந்தனால என்ன ஆயிடுச்சு? இல்ல குறைஞ்சபட்சம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. நாட்டுல நான் இப்போ சொல்றேன், ஏன் கேஸ் இருக்கு, அதுக்கு தான் சொல்ல வரேன். கோர்ட் இருக்கு, ஏன் கேஸ் இருக்கு, அதெல்லாம் ஒரு தீர்க்கறதுக்கு ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு. மிஸ்டர் ஹரி, உங்களுடைய இந்த காவேரியை பத்தி வரும்போதெல்லாம் நீங்க சொல்ற ஒரே பாயிண்ட் மேனேஜ்மெண்ட் இது போட்டுறணும், மேலாண்மை வாரியம் போட்டுறணும்ன்றீங்க. ஒரு முக்கியமான சொல்யூஷன் போடணும்ங்கிறதுல மாற்று கருத்து இல்ல சார். அது போடுற வரைக்கும் அடிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதற்கு நீங்க தமிழ்நாட்டுல அனைத்து கட்சி கூட்டினா என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க, சகோதரி கேக்குறாங்க. இட்ஸ் a psychological pressure சார். அது வந்து அவங்க எல்லாம் ஒண்ணா இருக்கிறாங்கல்ல. இந்த தமிழ்நாடு யாரும் ஒண்ணா ஆக மாட்டாங்க, பாத்துக்கலாங்க. அவங்க திரும்ப உட்காந்துருப்பாங்க கர்நாடகால. இந்த இதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஏன் நம்ம எல்லாம் ஒண்ணா இருக்கு? இதுல என்ன கஷ்டம்? நீங்களும் தண்ணி கேக்குறீங்க, ஏடிஎம்கே தண்ணி கேக்குது, பிஜேபி கேக்குது, டிஎம்கே கேக்குது, ஒண்ணா தான் கேட்போமே எல்லாரும் சேர்ந்து. வாட் இஸ் ராங் இன் இட்? இதுக்கு வந்து ஒரு தீர்வு, இது வந்து ஒரு எல்லா அனைத்து கட்சி கூட்டம் தான் கூட்டணுமா? இதுக்கு ஏற்கனவே ஒரு சட்டப்பூர்வமான தீர்வு வந்தாச்சு, அதை செயல்படுத்த வேண்டிய கடமை எல்லா மாநிலங்களுக்கும் இருக்கே, மத்திய அரசுக்கு குறிப்பா கூடுதல் பொறுப்பு இருக்கு. அது வந்து ஏன் கட்சிகள் கூடி தான் கேட்கணும். இன்னைக்கு why don't you put என்ன இருக்கிறது? பெரியசாமி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். திரு வைத்திலிங்கம் கூட இடைவெளிக்கு முன்பு எழுப்பியிருந்தார். முக்கியமான கேள்வி, இன்னைக்கு இந்த ஒரு 10 நாளைக்கு இந்த ஒரு 15,000 கனஅடிக்கு திறந்து விடணும். அதுக்கு பிறகு யார்கிட்ட போகணும்? 10 நாளைக்கு அப்புறம் என்ன கதை அப்படின்னா, நீங்க வந்து அந்த மேற்பார்வை குழுக்கு போங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லும். முதல்ல போயிருக்கலாமே, அங்கதான் நமக்கு வந்து தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது முதல்ல ஏன் போல? இன்டரிமறை, அதாவது கர்நாடகா எந்த உத்தரவாக இருந்தாலும், அது நடுவர்மன்ற தீர்ப்பாக இருந்தாலும், உச்சநீதிமன்ற தீர்ப்பாக இருந்தாலும், யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம்ங்கிற நிலைப்பாட்டில் இருக்காங்க. அவர்களே இப்ப யார் அந்த பெரியண்ணன் வேலை அவங்க பண்றாங்க, இவங்க யார் போய் அவங்களை தட்டி கேட்கிறது? உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? இது வந்து இன்டர்நேஷனல் லா. 10 நாளைக்குள்ள பக்கத்து நாடுகளில் ஏதாவது பிரச்சனைனா சர்வதேச சட்டம் வந்து அவங்கள ஒரு பொருளாதார தடையோ இந்த மாதிரியான தடைகள் விதிச்சு அவங்களை வழி கொண்டு வருவாங்க. இங்க என்ன பண்றது? பக்கத்து மாநிலம், ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்துல என்ன ஒரு இதுக்கு மேல என்ன அழுத்தம் கொடுக்க முடியும்? தீர்ப்பில கண்காணிப்பு குழு என்று ஒன்று அமைக்கப்பட்டு விட்டது. அதற்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பது வேறு. ஆனால் அளவு என்ன? இன்னைக்கு கர்நாடகம் செய்து கொண்டு வருகிற தில்லுமுள்ளு என்ன என்றால், வரத்து என்ன என்பதை தெரிவிக்காமலேயே தற்போது இருக்கிற இருப்பை மட்டும் சொல்லி இது இடர்பாட்டு காலம் என்று தவிர்க்கிறார்கள். இதற்கு நாம் என்ன செய்திருக்க வேண்டும்? கண்காணிப்பு குழுவுடைய வேலை என்ன என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கான உரிமை இருக்கிறது அல்லவா? அதை ஏன் நீங்கள் முன்பே அணுகவில்லை என்ற கேள்விக்கு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு என்ன பதில் சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், அதன் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை,
அதனால் ஒன்றும் காரியம் ஆக போகுது என்று எங்களுக்கு அவநம்பிக்கை என்று அவர்கள் தமிழக அரசு பதில் சொல்லி இருக்கிறது. அதை நிர்மலா பெரியசாமி தவிர்க்கிறார். ஆனால் அல்ல, உண்மையாக இருக்கலாம், அது வேறு. ஆனால் நீங்கள் உள்நோக்கத்தோடு, அதாவது உங்களுக்கு வழக்கு இருக்குது என்று சொன்னால் கலைஞர் அவர்கள் சுட்டிக்காட்டியது போல பல பிரச்சனைகளிலே சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து உடனடியாக உச்சநீதிமன்ற தடை ஆணை பெறக்கூடிய வல்லமை பெற்ற நீங்கள் இந்த பிரச்சனையிலே தீர்ப்பு அரசியல் வந்து 3 ஆண்டுகளாக ஆகிய பிறகும் கூட ஏன் இந்த கண்காணிப்பு குழுவிலே அந்த குழு அதன் வேலையை செய்ய வேண்டும் என்று நீங்க ஏன் வலியுறுத்தவில்லை என்ற கேள்விக்கு உங்களோட பதில் என்ன? இன்றைக்கு நான் வைக்கிற கோரிக்கை ஒன்று, எல்லாரும் ஏற்றுப்பாங்க, கர்நாடக அரசு நான் முடிச்சறேன் ஒண்ணு இல்ல, 2 பாயிண்ட். இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு கர்நாடக அரசு 4 நாட்கள் கிருஷ்ணராஜ சாகர் அணையை மூட உத்தரவிட்டிருக்கிறது. 9ஆம் தேதி பொது பந்துக்கு அழைப்பு விட்டிருக்கிறார்கள். இது 2ம் அப்பட்டமான நீதிமன்ற அவமதிப்பு செயல்கள். இதற்கான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தமிழக அரசு நாளையே துவங்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாட்டினுடைய உச்சநீதிமன்ற தீர்ப்பு அனைவரையும் கட்டுப்படுத்தும் என்ற நிலை, நாட்டிலே சட்டம் தான் ஆட்சி செய்கிறதா என்ற கேள்வி வந்துவிடும் என்கிறதுனாலே தமிழக அரசு உடனடியாக இந்த நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை உடனடியாக துவங்க வேண்டும். அதற்கு இவர்களுடைய வழக்கு அங்கே நிலுவையில் இருக்கிறது, அதனால் தவிர்க்கிறோம் என்று சட்ட நீதியை உங்களுடைய சொந்த பிரச்சனைகளோடு முடிச்சு போட்டு இதை தவிர்க்க கூடாது என்பதுதான் நாங்கள் வைக்க வேண்டும். முதல்வர் அம்மா அவர்கள் அப்படி சொந்த பிரச்சனையை கொண்டு வர்றதே கிடையாது. ஓகே திரு பாலு, உங்களுடைய கருத்து இது சார்ந்து இன்னைக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் தீர்வாகுமா? இன்னைக்கு வந்து கர்நாடக அரசு வெளியில அரசியல் மேடைகள்ல அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒரு துணியில பேசுது, உச்ச நீதிமன்றத்தில் ஒரு துணியில பேசுது, எங்களுக்கு தண்ணியே திறந்து விட மாட்டேன்னு ஒரு இடத்துலயும் 10,000 கியூசெக்ஸ் வேணா திறந்து விடுறோம் அப்படின்னு ஏதோ ஒரு பஞ்சாயத்துல பேசுற மாதிரி ஒரு பேச்சு பேசுது. இப்போ நம்ம தரப்புல இருந்து பேசக்கூடிய நண்பர்களுடைய கருத்தை மீறி கர்நாடகாவுடைய சகோதரர் இப்பொழுது அந்த சட்டமன்ற உறுப்பினர் பேசினாரே, அவருடைய கருத்துக்கு நான் பதில் சொல்ல ஆசைப்படுறேன். என்னன்னு சொன்னா, அவர் பேசுகின்ற பொழுது ஒரு தோணி என்ன தெரிகிறது என்றால், ஏதோ ஒரு பொறுப்புடைய ஒரு அரசாங்கம் போன்றும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை நடைமுறைப்படுத்த என்றைக்கும் தயாராக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் போன்றும் ஒரு தோற்றத்தை அவருடைய வார்த்தைகளும் பேச்சும் செயல்படுத்துகிறது. ஆனால் யதார்த்தம் என்னவென்று சொன்னால் அது நேர் விரோதமாக இருக்கிறது. காமன் சென்ஸ், லீகல் சென்ஸ் என்று சொன்னார். ஆனால் என்னுடைய கருத்து என்னவென்றால், கர்நாடகாவினுடைய செயல்பாடு என்பது நான்சென்ஸாக இருந்து கொண்டிருக்கிறது. நான் உதாரணத்தோடு சொல்கிறேன். 2013ஆம் ஆண்டு அரசிதழில் இடம்பெற்றது. அதற்கு பிறகு இன்றைக்கு அதே நாரிமன், கர்நாடகாவினுடைய தரப்பில் ஆஜரான நாரிமன் உச்சநீதிமன்றத்தில் சொல்லுகிறார், கிளாஸ் டி 9வது பேராகிராஃபில் இருக்கக்கூடிய கிளாஸ் டியை சொல்லுகிறார், குறிப்பிட்டு சொல்றார். என்னன்னா, சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் 5 ஆண்டுகளுக்கு மேற்பார்வை செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. எனவே உச்சநீதிமன்றம் இதில் ஒரு உத்தரவை பிறப்பிக்க கூடாது என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் அந்த பேராகிராஃபில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அந்த சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் என்பது மாதம் தோறும் எந்த அளவிற்கு நீரை வழங்க வேண்டும் என்பதை விவாதித்து 2 மாநிலங்களும் முடிவெடுக்க வேண்டும். ஆனால் அதே வேளையில் அந்த முடிவு ஒரு ஆண்டிற்கு வழங்கக்கூடிய டிஎம்சியினுடைய அளவில் ஒருபோதும் குறையக்கூடாது என்று சொல்லி இருக்கிறது. என்னுடைய கேள்வி இல்ல 2013ஆம் ஆண்டு வந்தது. இன்றைக்கு இந்த 4 மாதத்தில் 102 டிஎம்சி தண்ணீர் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் வந்திருப்பது 102. வர கொடுக்க வேண்டிய தண்ணீரில் 10%, 20% கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் 102 டிஎம்சியில் அவர்கள் கொடுத்திருப்பது வெறும் 102. நான் கேட்கிறேன், 2013 இன்று வரை 192 டிஎம்சி ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்திருக்க வேண்டும். இதுவரையில் கர்நாடக அரசு தமிழகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய நீருடைய அளவு என்ன? அவர் சொல்லுகிறார், அந்த அணைக்கு நாங்கள் கொடுத்தோம், குடிநீரை நாங்கள் கொடுத்தோம் என்று. இந்த 192 அடி என்பது 2 அரசும் மிக நீண்ட விவாதம் நடத்தி தங்களுடைய அளவு என்ன, தங்களுடைய விளைநிலம் என்ன, தமிழகத்தினுடைய தேவை என்ன, எப்படி வழங்க முடியும், ஒவ்வொரு மாதத்திற்கு எவ்வளவு வழங்க வேண்டும் என்பதை தீர விசாரித்து தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. இதற்கு பிறகு நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக மட்டுமே விவாதிக்க வேண்டும். திரு புட்டனையா, உங்களுடைய இறுதியான கருத்து இது வந்து எங்களுக்கு போக உங்களுக்கு, எங்களுக்கு தான் கூடுதல் உரிமை அப்படிங்கிறது ஏற்புடைய விஷயமே இல்லை. தீர்ந்து போன தீர்க்கப்பட்ட ஒரு விஷயம். அதை அமல்படுத்துறதை தவிர வேற ஒரு பணி அரசுகளுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் அமல்படுத்துறதை தாண்டி இருக்குமா? நீங்கள் செய்வதெல்லாம் உச்சநீதிமன்ற அவமதிப்பு இல்லையா? இன்னும் சொல்ல போனா சகோதர மாநிலத்துக்கு இழைக்கக்கூடிய அநீதி இல்லையா? உங்களுடைய இறுதியான கருத்து. ನೀತಿಮಂತ್ರಕ್ಕೆ பேசுறது வேற ವಿಚಾರ. ನಾವು ಕರ್ನಾಟಕ ಸರ್ಕಾರ
முன்னாலே நான் பேசுறது என்னன்னா, நீ ரெப்ரசன்ட் பண்ணது சரியில்லை, நாரிமன் சொல்றது சரியில்லை, கர்நாடகದ நிலைமை பார்த்துட்டு சொல்லணும். அந்த நீதிமன்றத்துக்கு நிலைமை அப்படி ஆயிருக்கிறது, தண்ணி இருந்தா கொடுக்கணும், தண்ணி இல்லாமலே எங்களுக்கு 20 days தண்ணி கொடுக்கிறார், 10 days ஆஃப் மாடுறாங்க. இருக்கிற தண்ணியை எப்படி கொடுக்கணும்ன்றதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கே, ஒரு ஃபார்முலா இருக்கே. தண்ணி இருந்தா கொடுக்கணும். இப்ப கர்நாடகா நிலைமை எங்களுக்கு தெரியும், அதனால உங்க முன்னாலே சொல்றேன். நீங்கள் எது சொல்றாரு எங்களுக்கு நான் பாக்குறது இல்லை. உங்க தமிழ்நாடுக்குள்ள நிலைமை என்ன எங்களுக்கு தெரியாது, கர்நாடகத்துக்குள்ள நிலைமை என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் பொதுவானது, எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவானது. அப்படிங்கும் போது பொதுவான நிலையை பார்த்துதான் நீதி இருக்கும். அமெரிக்காக்குள்ளே அமெரிக்காக்குள்ளே ஊவர் டேம் 4 ஸ்டேட்டுக்கு தண்ணி போறது உட்கார்ந்துட்டு பேசி நாரிமன் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் சொல்லியது இதே கருத்தை உச்சநீதிமன்றத்தில் கர்நாடகாவுடைய அரசு எங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் நாரிமன் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் 10,000 கனஅடி தருவதாக சொன்னார், அது ஏற்புடையது என்று சொல்ல தயாரா? நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க தயவு செய்து சொல்லணும். இது ஒரு ஃப்ராட். உச்சநீதிமன்றத்தில் ஒரு கருத்தை அந்த அரசு நிச்சயமா நான் சொல்றேன், உச்சநீதிமன்றத்தில் அந்த அரசினுடைய வழக்கறிஞர் ஆஜராகிவிட்டு அங்கே ஒரு கருத்தை சொல்லிவிட்டு இன்றைக்கு முதலமைச்சர் சொல்றார் நாங்கள் தர முடியாது என்று. அவர் ஒரு மூத்த வழக்கறிஞர் நாரிமன் ஒருபோதும் அரசனுடைய கருத்து இல்லாமல் அது போன்ற செய்தியை சொல்ல மாட்டார். ஓகே, திருப்புட்டனையா ஹலோ, எஸ், உங்களுடைய இறுதியான கருத்து. மேக் இட் வெரி ஷார்ட். அது கன்ஃபியூஸ் ஆகி இருக்கிறது. இப்போ கர்நாடக சர்க்காருக்குள்ளே பேச்சு நடந்திருக்கிறது. என்ன பேச்சாகிறதோ, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றார், எங்களுக்கு எப்படி ப்ரொடெக்ட் பண்றார் பார்த்துட்டு நாங்களும் வாழ்றதுக்கு ஃபைட் பண்றோம். உங்களை விரோதத்தில் இல்லை, நான் எப்படி வாழ்றது, எங்களுக்கு கிராப் எப்படி வருது, எங்களுக்கு கர்நாடக சர்க்கார தண்ணி எப்படி கொடுக்கிறார், தண்ணி இல்லாமலே எங்க கிராப் எப்படி வருது, இப்படி நடக்கிற விசாரத்திலே ನಾವು கர்நாடக சர்க்காரத்தை முன்னாலே போராட்டம் பண்ணிருக்கிறோம். தமிழ்நாட்டில் நிலைமை மோசமானால் தமிழ்நாடு விவசாயக்காரன் அங்க சர்க்காருக்கு முன்னாலே போராட்டம் பண்றாரு. இந்த தமிழ்நாட்டை பத்தி கவலை இல்லை அப்படிங்கிற வாதம் எப்படி இருக்குன்னா, இது காவிரி எங்களோட நதி, எங்களுக்கு போக உங்களுக்கு தண்ணீர் திறந்து விடுவோம் அப்படின்னு தீர்ப்பு அப்படி இல்லை. இது எல்லாருக்கும் பொதுவான நதி, 4 மாநிலங்களுக்கும் பொதுவான நதி. நாங்க தீர்ப்பு பண்ண வானம் கொடுக்கிற தண்ணி யார் கொடுக்கிறார்? சட்டம் பட்டம் கொடுக்கிறது இல்லை தண்ணி. வானம் கொடுத்தா தண்ணி வருது. எங்களுக்கு சரியில்லை, அங்கதான் பிரச்சனையுடைய அடிப்படையே. திரு ராகவன் பூனைக்கு யார் மணிகட்டன் சரத்து 365 பயன்படுத்த மத்திய அரசு தயாரா? இந்த கேள்வி நீ தயவு செய்து கேட்கிறோம். ஓகே, 365 பயன்படுத்த மத்திய அரசு தயாரா என்ற கேள்வியை கேட்கிறாங்க. we must exhaust all options. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ஒரு பக்கம் நம்ம பண்ணிட்டு இருக்கும் பொழுது, தமிழ்நாட்டில் அங்கே பாருங்க எல்லாருமே தான் நாங்கள் எவ்வளோலாம் ஃபைட் பண்ணுறோம் காங்கிரஸோட, எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்க. இது முயற்சி பண்ணாதான் சைக்கலாஜிக்கல் ப்ரெஷரை நம்ம இது பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். நான் அதை செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் இது மேலாண்மை இது மேனேஜ்மெண்ட் போர்டு தான், அதுதான் வந்துன்னா எல்லாம் உடனே தண்ணி வந்துடும் பேசினா ஒன் ஆஃப் தி ஆப்ஷன். ஐ டூ அக்ரி, ஒன் ஆஃப் தி ஆப்ஷன். பட் அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் போர்டுக்கு கான்ஸ்டிடியூட் பண்ண பல இந்த தீர்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா நதிநீர் தீர்வுகள் அப்படியே நிற்குது. நான் இப்போ சொன்ன மாதிரி தெலுங்கானாக்கும் ஆந்திராவுக்கும் பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. அதனால இப்போ நம்ம தமிழ்நாடு இதில் ஒருமுகமாக ஒன்றாக இருக்கணும். இதுக்கு ஆளுங்கட்சி அதுக்கான முயற்சி. உங்களுடைய பொறுப்பு, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டியது யார், யாருடைய கடமை, யார் செய்ய வேண்டும், ஏன் 3 ஆண்டுகளாக செய்யவில்லை? இல்லங்க, இப்ப நான் சாதாரண ஏதோ இந்த விவாதத்துக்கு பேசுறதுக்காக ரொம்ப அழகா பேசிட்டு போறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு, கடமை இருக்கிறது. அந்த கடமையை ஏன் செய்ய தவறுகிறீர்கள்? பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்குலாம் துரோகம் பண்றோம்னு என்னலங்களே சார். இருங்க சார், கொஞ்சம் இருங்க ப்ளீஸ். சார், விழிஞ்சியம் போற்று
இருங்க நீங்க you should allow me நிஷாரி சார் கொளச்சல் வரக்கூடாதுன்னு அம்மா இருங்க ப்ளீஸ் மா கொளச்சல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு விழுஞ்சியம் போறதுக்கு எதுக்கு கொளச்சல் கேரளா கேட்டது பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னாரு கொளச்சல் வரும் சொன்னாரு மேகதாதுல நீங்க சொன்னீங்க மேகதாதுக்கு பர்மிஷனே கொடுக்கல வாழ்த்துக்கள் அதுபோல இந்த விஷயம் சார் அதுதான் சொல்ல வரேன் நான் ஒரு விஷயம் சொல்லணும் முல்லை பெரியாறுல நடைபயணம் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க சார் கர்நாடகால கேரளா பாஜகவை விட கர்நாடகா பாஜக பலம் வாய்ந்தது அதனால நீங்க செய்யுங்க சரி நீங்க உங்க பாயிண்ட்ல பேசணும் பிஜேபி 10% ஓட்டு வாங்குனாங்க சகோதரி அவர் சொல்வது போல ஒரு சைக்காலஜிக்கல் பிரஷர் அப்படிங்கிறது அவசியம் அப்படிங்கும்போது அனைத்து கட்சி கூட்டம் ஒருங்கிணைந்த செயல்பாட்டுக்கு என்ன தடை அதனால் என்ன பிரச்சனை இறுதியான கருத்து அதாவது ஒன்னு சொல்லிரணும் எவ்வளவு தூரம் நீங்க எவ்வளவு தூரம் கர்நாடகாக்காரங்களை யாரை கேட்டீங்கனாலும் இதே பதில் தான் வரும் நாம இதுல என்ன தெரிஞ்சு மத்திய அரசாங்கம் தான் தலையிடணும் இந்திய இறையாண்மைக்கு மிக அச்சுறுத்தலான ஒரு பிரச்சனை நதிநீர் பிரச்சனை எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் அந்த காலத்துல இருந்து அழிஞ்சிருக்கு இந்திய ஒருமைப்பாட்டுக்கு யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டின்னு சொல்றமே அதுக்கே அச்சுறுத்தல் இங்க மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை அது ஆளும் காங்கிரஸாக இருந்தாலும் சரி அல்ல பிஜேபியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் தான் மூன்றே விஷயம் தான் ஒன்று ஆட்சி செய்த மாநிலம் ஆட்சி செய்ய சாத்தியக்கூறு உள்ள மாநிலம் ஆட்சி செய்ய சாத்தியக்கூறு இல்லாத மாநிலம் தமிழகம் அவர்கள் இருவரும் ஆட்சி செய்ய சாத்திய கூறில்லாத மாநிலம் அதே கர்நாடகா ஆட்சி செய்ய சாத்தியக்கூறுள்ள மாநிலம் அதனால் தான் நமக்கு ஒரு நியாயம் பிடிவாதத்தால் தான் இந்த வெற்றி கிடைக்கிறது இந்த பிடிவாதத்தால் தான் நமக்கு வெற்றி கிடைக்கிறது ஒரே ஒரு இறுதியான மெசேஜோட இந்த நிகழ்ச்சி நிறைவே செய்யணும்னு நினைக்கிறேன் ಕರ್ನಾಟಕ ಮತ್ತು ತಮಿಳುನಾಡು ಸ್ನೇಹಿತರು ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ ಕೊಟ್ಟ ಆದೇಶವನ್ನು ನೀವು ನಡೆಸಿ தமிழ்நாடும் கர்நாடகாவும் சகோதரர்கள் நமது கடமை அப்படிங்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்துவது உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது தீர்த்து வைக்கிறதுக்கு இருக்கு அதை மதிக்கணும் அதை மதிக்கலன்னு நம்ம யாரை மதிக்க போறோம்னு தெரியல நிச்சயமா அதை செய்வீங்கன்னு நம்புறோம் நிகழ்ச்சியில் பங்குகொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி வணக்கம்